நாள் காலையில் 5:30 மணி இருக்கும், அறிவாலயத்தில் வாக்கிங் போயிட்டு இருக்காரு லுங்கி கட்டிட்டு. சார் வணக்கம் சார் அப்படின்னு. என்னையா இங்கே வந்திருக்க காலங்காலத்தால அப்படின்னா, இல்லை ட்ராமா போடுறேன், அதுக்கு உங்கள் டேட்டு வேணும், அதுக்கு நீயும் லுங்கி கட்டிட்டு வந்துருவியா இங்கே அப்படின்னு. இல்லை சார், தமிழக முதலமைச்சரை யார் வேண்டுமானாலும் எவ்வளவு சுலபமாக வேணாலும் பார்க்கலாங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம், அதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போவே குளிர்ந்து நீ வேற ஐஸ் வைக்கிற பத்தியா அப்படின்னு சொன்னார். கிளம்பிட்டேன், வணக்கம் போட்டு கொஞ்சம் நடந்தேன். அவர் வேகத்துக்கு என்னால் நடக்க முடியல. அப்போ நான் சொல்றது 96. காலத்தால் 10 மணிக்கு சண்முகநாதன் பேசுறேன். உங்களுக்கு எந்த டேட் வேணும்னு முதலமைச்சர் கேட்க சொல்றாருன்னு. வேற எங்கேயாவது நடக்குமா சொல்லுங்க. 2006 நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், எதிர்கட்சியில் இருக்கேன். எம்எல்ஏவாக இருக்கும்போது காலையில் அங்கே லோக்கலாக இருக்கிற திமுக கவுன்சிலர் தன் அதிகபட்ச விசுவாசத்தை காட்டுறதுக்கு அந்த ஆஃபீஸ் எடுத்துட்டு இது எந்த நான் எம்எல்ஏக்கு தரமாட்டேன்ட்டு நான் என்ன பண்ணேன், வாசலில் கார் டிக்கிலேயே வச்சு சைன்லாம் பண்ணி கொடுத்தேன். அது ஏதோ பத்திரிகையில் ஃபோட்டோ வந்துருச்சு. அடுத்த நாள் காலத்தில் 6 மணி சண்முகநாதன் பேசுகிறார். தலைவர் சொல்கிறாரு, காலத்தால் பேப்பர் பார்த்தாராம், அந்த ஆஃபீஸை நீங்கள் எடுத்துக்க சொல்லிட்டாரு, அந்த கவுன்சிலர் அங்கேருந்து காலி பண்ண சொல்லிட்டாராம். யாராவது சொல்லுவாங்களா சொல்லுங்க. என்னென்றால் அது என்னன்னா, நீ எதிர்கட்சியோ ஏதோ கலைஞருக்கு ஒருவரை பிடித்து விட்டால் அது அவர் நெஞ்சில் போய் உட்காருதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன்.